வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் 13ஆம் தேதி எதிர்பார்த்த நிகழ்வு நேற்றைக்கும் இன்றைக்கு அதிகாலையும் தூறலை கொடுத்துவிட்டு விலகியது. அடுத்த நிகழ்வு 18ஆம் தேதி நிகழ்வும் நெருங்கி விலகிவிடும். இந்த 18ஆம் தேதி நிகழ்வை தான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் காற்றழுத்த தாழ்வு பகுதி 15ஆம் தேதி உருவாக வாய்ப்பு இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 15ஆம் தேதி நிகழ்வு 18ஆம் தேதி நெருங்கி 19ஆம் தேதி மேலும் நெருங்கி மேலும் ஒரு நிகழ்வோடு இணைந்து 20ஆம் தேதி இரவிலிருந்து மழைப்பொழிவை தொடக்க போகிறது. தமிழ்நாட்டில் தொடர் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. நீண்ட கால அறிக்கையில் நாம் பிப்ரவரி இறுதி வாரத்தில் மழை இருக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரணும். 20ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைன்னு சொல்லியிருக்கிறோம். 25ஆம் தேதியை மையமாக வைத்து ஆரம்பத்தில் சொன்னோம். இப்போ 22லிருந்து 28 வரை சொல்லியிருக்கிறோம். இந்த நிகழ்வு 20ஆம் தேதி காலையே வேதாரண்யம் பகுதிக்கு மழை மேகத்தை எல்லாம் உருவாக்கி தூறல் சாரெல்லாம் தொடக்கிறோம். 20ஆம் தேதி காலையே வேதாரண்யத்துக்கு மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் படிப்படியாக அந்த மழை மேகம் நெருங்கி 20ஆம் தேதி மதியம் ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் மாலையில் மதியம் அல்லது மாலை 20ஆம் தேதியே மழைப்பொழிவு தொடங்குவதற்கு சாதகம் இருக்கு. 20ஆம் தேதி மதியம் மாலை கண்டிப்பா முன்னிரவுக்குள் மழைப்பொழிவு தொடங்கிடும். டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரத்தில் இது வழக்கத்திற்கு வித்தியாசமானது. பிப்ரவரியில் இதுவரைக்கும் நிகழ்வு இல்லை. இது வழக்கத்திற்கு வித்தியாசமானது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். மழை உறுதி, அனைவருக்கும் உறுதி, அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை உறுதி. எந்த இடம் அது அமையும், அதாவது நிகழ்வோட தீவிரம் தொடர்ந்து இதை நம்ம சொல்றோம். நிகழ்வோட தீவிரம் எப்படி இருக்கும்? வடகடலோரம் கர்நாடகாவுக்கு பயணிக்குமா, கர்நாடகா வழியாக அரபிக்கடல் பயணிக்குமா, அல்லது மத்திய கடலோரம் கேரளா வழியாக அரபிக்கடல் பயணிக்குமா, அல்லது டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டிய தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடல் பயணிக்குமா, அல்லது மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி வழியாக குமரிக்கடல் தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் பயணிக்குமா? இதுதான் நம்மளுடைய இப்பொழுது வினாவாக இருக்கிறது. கண்டிப்பா உடனடியாக அது நெருங்கி கடந்து விலகி விடாது. அதுக்கு தான் நம்ம ஒரு வாரம் சொல்லியிருக்கிறோம். 28ஆம் தேதிங்கிறது ரொம்ப அதிகம் தானே. 20லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா 26ஆம் தேதி வரைக்கும் விலகாது. 20லிருந்து 26ஆம் தேதி வரை எத்தனை நாள்? 7 நாள், ஒரு வாரம் இந்த நிகழ்வு மழை தர இருக்கிறது. இதுல சில நாள் தொடர்ச்சியான மழை பொழிவை கொடுக்க போகிறது. இப்ப 21ஆம் தேதி தொடங்கும் பொழுது 22ம் 20ஆம் தேதி தொடங்கி 21, 22 தொடர்ச்சியான ஒரு மழைப்பொழிவை கனமழை பொழிவை எல்லாம் கொடுக்க போகிறது. 21ஆம் தேதி மதியம் மாலை எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை முன்னேறணும்னு ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இந்த நிகழ்வு எந்த மாவட்டத்திற்கு எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும், எந்த நாளில் கொடுக்கும், அதுதான் இப்போ கணிக்கப்பட வேண்டியிருக்கு. நிகழ்வோட தீவிரத்தன்மையை பொறுத்தும் நிகழ்வு கரை கடக்கும் இடத்தை பொறுத்தும் தீவிரத்தையும் இடத்தையும் அறிந்துவிட்டால் இருகாற்று இணைவு எந்த தேதியில எங்க நடக்கும்னு சொல்லிடலாம். ஆனா எல்லோருக்கும் உண்டு. அது தீவிரத்தன்மை கடக்கும் இடம் தொடர்ந்து ஆய்வில் இருக்கு. ஆனால் குறைந்தபட்ச மழைப்பொழிவை கனமிக கனமழைப்பொழிவு இருக்கும். குறைந்தபட்ச மழைப்பொழிவை கனமிக கனமழைப்பொழிவு இருக்கும். 20ஆம் தேதியிலிருந்து மழை என்பதன் காரணமாக முதிர்ந்த நெல் தானியங்களை 19ஆம் தேதிக்குள் அறுவடை செய்வது நலம். 19ஆம் தேதிக்குள் அறுவடை செய்யணும். இல்லைன்னா 20ஆம் தேதி மதியத்திற்குள் அறுவடையை முடித்து வைக்கோல்லாம் எடுத்துடணும். 20ஆம் தேதி மதியமே மழை தொடங்க வாய்ப்பு. மாலை கண்டிப்பா தொடங்கினோம். முன்னிரவு கண்டிப்பா உறுதியா மழை இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. 20ஆம் தேதி
20ஆம் தேதி முதல் மழை டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் மற்றும் தென்கடலோரம் தொடங்கி படிப்படியாக அன்றைக்கு இரவே உள்ளே வந்துடும். அடுத்த நாள் 21ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமான மழையாக இருக்கும். இது எந்த இடத்தில் வரும், அதாவது 2 காற்று 3 காற்று 4 காற்று இதில் இணையுது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று, அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக சுற்றி கொண்டு வருகிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று, தென்கிழக்கு சுமத்ரா தீபகுதியிலிருந்து காற்று, கிழக்கு காற்று, வடகிழக்கு காற்று, வடக்கு காற்று, வட இந்திய நிலப்பகுதி காற்று, பாலக்காட்டு கணவாய் வழியாக வரக்கூடிய காற்று என்று 4 புறத்திலிருந்தும் இந்த காற்று இதில் வந்து இணையும் பொழுது குளிர்காற்றும் வெப்ப நீராவியும் எங்கே இணைகிறதோ, எந்த இடத்தில் சரியான சதவீதத்தில் இணைகிறதோ அந்த இடத்துல தான் சரியான மழைப்பொழிவு, அதிக மழை தரும். கிழக்கு காற்று மட்டும் இருந்தாலும் மழை தராது. கிழக்கு காற்றோட குளிர்காற்று இணைந்தால் தான் மழை தரும். அது குளிர்காற்று அதிக சதவீதத்தில் இருக்கிற இடத்துல மேகமூட்டம் அதிகமாக இருக்கும். சரி விகிதத்தில் கலந்தால்தான் அது மழையாக மாறும். அந்த இடம் தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே மழை உறுதி 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை மழை உறுதி. இதுல 2-3 நாள் தொடர் மழை பொழிவு இருக்கு. மழைக்காலம் எனலாம். வடகிழக்கு பருவமழையில கூட இந்த அளவுக்கு மழைப்பொழிவை நீங்க பெற்றிருக்க மாட்டீங்க. சில மாவட்டங்கள் அந்த அளவுக்கு மழையெல்லாம் தெரிகிறது. அச்சுறுத்தலாக நீங்கள் நினைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான நிகழ்வு, வரலாறை திருத்தும் நிகழ்வாக கூட தெரிகிறது. அறுவடை தானியங்களை நீங்கள் முன்கூட்டியே அதாவது அறுவடைக்கு தயாரான முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்ய வேண்டும் 19ஆம் தேதிக்குள்ள. அதுக்கு அடுத்தது இடைவெளி இருக்கு 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை. ஆனால் அதுல எல்லாம் மிரட்டல் குழப்பமும் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு நிகழ்வு தெரியுது. கண்டிப்பாக 15ஆம் தேதி நிகழ்வு கொஞ்சம் வலுவான நிகழ்வு. 15லிருந்து 20ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு வலுவான நிகழ்வு. ஆகவே மழை பொழிவில் மாற்றமில்லை. எந்த தேதி எந்த இடத்துல அதிக மழை இருக்கும், எந்த தேதி எந்த இடத்துல கனமழை இருக்கும், அதாவது அதீத மழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்கு. எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு. தமிழ்நாட்டையும் தாண்டி கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்திற்கும் தெலுங்கானாவிற்கு கூட ஓரிரு நாள் மழை பொழிவை தரும். தமிழ்நாடு, கேரளா நிறைய மழை தரும். தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு அதீத மழைப்பொழிவு கூட சில நாட்கள் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். அச்சப்படுத்துகிறேன் என்று மட்டும் நீங்கள் தயவு செய்து நினைக்க வேண்டாம். முன்னெச்சரிக்கைக்காக தான் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை திட்டமிட்டு அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காகவும், தொடர்ந்து கோடையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்க செய்யும் என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். மார்ச்லேயும் 2 நிகழ்வு இருக்கு, ஏப்ரலில் 1 நிகழ்வு இருக்கு, மேல 1 நிகழ்வு இருக்கு. இப்படி நிகழ்வுகளும் இருக்கிறது என்பதையும், வெயிலும் இருக்கும், ஆனால் வெயில் 104க்கு மேலே போகாது என்றும் ஏற்கனவே உங்களுக்கு விரிவாக விளக்கமாக தெளிவாக வழங்கி இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். வரக்கூடிய மழைக்கான முன் ஏற்பாடு அறுவடை தானியங்களை மீட்டெடுப்பதற்கு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள். அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கணும். ஏன்னா நாம அழைச்சிட்டு வரல நிகழ்வை, வருவதை நாம் கணிக்கிறோம். கணிப்பதில் சிறு சிறு மாறுதல் இருக்கும். அந்த மாறுதல்களை ஏற்றுக்கொண்டு மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் எந்த நாளில் பெய்யும் என்பதை வரக்கூடிய நாளில் தான் சொல்லுங்கும் பொழுது, ஆகவே பொறுத்திருந்து அப்டேட்ஸ் அறிந்திருந்து நீங்கள் எல்லா பணியும் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டுமே தவிர, சரியான நாள் நாம் தெரிந்தால் காலண்டராக வெளியிட்டிருக்கலாம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்டேட்ஸ் இணைந்திருப்பது அவசியம். இதுவரை இந்த மழையை அறியாதவர்கள், பெருமழை இருக்கிறது என்பதை தெரியாதவர்களுக்கு தயவு செய்து அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். தெரியப்படுத்தியதாக தெரியவில்லை, அறிந்ததாக தெரியவில்லை. தயவு செய்து புரிந்திருக்கட்டும், அறிந்திருக்கட்டும், அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கட்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.